ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுரு ராஜி பேசுகிறேன். இது சுரு ராஜியின் கதை சொல்லும் நேரம். சூர்யாவின் சுப்ரபாரதம் இது வரைக்கும் 38 பகுதி கேட்டிருப்பீங்க. இன்றைக்கு 39ஆம் பகுதி. மறுநாள் காலை சூர்யா ஆஃபீஸ் வேலை விஷயமாக அவசரமாக விடிய காலையிலே கிளம்பி ஆஃபீஸுக்கு சென்று விட்டான். மதியம் 2 மணிக்கு மேலே தான் சூர்யா வீட்டுக்கு வந்தான். உள்ளே வீட்டுக்குள்ளே நுழையும்போதே வீட்டில் கரண்ட் இல்லாத பார்த்து பூர்ணிமா கிட்ட, என்னக்கா கரண்ட் இல்லையா என்று கேட்டான் சூர்யா. ஆமாண்டா, என்னன்னே தெரியல, ரொம்ப நாளாகவே இப்படித்தான், அடிக்கடி கரண்ட்டு போயிடுது. அதுவும் சுப்ரியாவுக்கு தான் ரொம்பவே மிகவும் கஷ்டமாகி விடுது என்று பூர்ணிமா சொன்னான். ஏன், அவளுக்கு என்ன கஷ்டம் என்று கேட்டான் சூர்யா. பின்ன என்னடா, சொல்லி வச்ச மாதிரியே கரெக்டாக அவள் துணி துவைக்கும்போது, சாமான் தேய்க்கும்போது அல்லது மாவு அரைக்கும்போது தான் எப்போ பார்த்தாலும் சொல்லி வச்ச மாதிரி அவளுக்கு தண்ணீர் தேவைப்படும் பொழுதெல்லாம் கரண்ட் ஆஃப் ஆகி போதும். பாவம், தினமும் கை பம்பில் தான் தண்ணி அடித்து எல்லா வேலையும் பார்க்குறான். என்னாலையும் பைப்பில் தண்ணி அடிக்க முடியல. அவளும் என்னை வேலை செய்யவே விட மாட்டேன்றான். இப்போ கூட கஷ்டப்பட்டு பைப்பில் தண்ணி அடித்து துணி துவைச்சி மேலே காய வச்சிட்ருக்கா என்று பூர்ணிமா மிகவும் வருத்தமாக சொன்னாள். தினமும் எப்படிக்கா நீ சொல்கிற மாதிரி கரண்ட்டு போகும்? வரும்போது கூட யார் வீட்லேயே பாட்டு சத்தம் கேட்டதே என்று பேசிக்கொண்டே மெயின் பாக்ஸை போய் திறந்து பார்த்தபோது யாரோ ஃபீஸ் கேரியர் பிடுங்கி தனியாக வைத்திருப்பதை பார்த்தான் சூர்யா. என்ன இது, யார் வேலையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த ஃபீஸ் கேரியர் எடுத்து மாட்டி ஆன் செய்தான். பூர்ணிமாவிடமும் சென்று விவரத்தை கூறினான் சூர்யா. என்ன, நம்ம வீட்டில் யாருடா இப்படியெல்லாம் செய்வா என்று அதிர்ச்சி அடைந்த பூர்ணிமா பிறகு, டேய் சூர்யா, இது நிச்சயமாக ரீனாவோட வேலையாக தான் இருக்கும். அவளை தவிர வேறு யாரும் இப்படி செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரியெல்லாம் சுப்ரியாவை கஷ்டப்படுத்தினா அவளுக்கு எப்படா குழந்தை நிற்கும்? கல்யாணம் ஆகி இத்தனை மாதம் ஆகியும் ஏன் சுப்ரியா உண்டாகலைன்னு எனக்கு இப்போ தானே புரிஞ்சுது. கடவுளே, இங்கே பாருடா, ரீனா உன் காலை சுற்றின பாம்பு மாதிரிடா. அவளை பாவம் பார்த்து இதுக்கப்புறம் வீட்டில் வச்சு இருக்காது. இதுக்கு மேலேயும் அவளை நம்ம வீட்டில் தங்க வச்ச அது உன்னுடைய வாழ்க்கைக்கு தான் ஆபத்தாக போய் முடியும் என்று அழுதாள் பூர்ணிமா. அக்கா ப்ளீஸ், நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, அழாத. நான் இப்போது ரீனாவை வெளியே அழைச்சிக்கிட்டு போய் அவகிட்ட நான் இதை பற்றி பேசுகிறேன். அதுக்கு தான் நானும் ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக வந்துட்டேன் என்று சூர்யா சொல்லி கொண்டிருக்கும்போதே சுப்ரியா உள்ளே வந்தான். சூர்யாவை பார்த்தவுடன், வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கவா என்று சொல்லி சாப்பாடு பரிமாறினாள் சுப்ரியா சூர்யாவுக்கு. பிறகு ரீனாவை அழைத்து கொண்டு சூர்யா வெளியே கிளம்பி போனான். ரீனாவுக்கு மிகவும் சந்தோஷமாக தன்னை நன்றாக அலங்கரித்து கொண்டு சூர்யாவுடன் வெளியிலே கிளம்பினாள் ரீனா. பிறகு பூர்ணிமா சுப்ரியாவிடம் வந்து சுப்ரியாவை பார்த்து, சுப்ரியா, இத்தனை நாளாக இந்த வீட்டில் பீஸ் கரையிற ரீனா தான் பிடுங்கி வச்சிருந்தாம்மா என்றாள் பூர்ணிமா. எனக்கு ஆரம்பத்திலே தெரியும் அண்ணி என்றாள் சுப்ரியா. ஏம்மா, இதை ஏன் நீ என்கிட்ட முதல்ல சொல்லலை? இப்போது இந்த விஷயத்தை நான் கூட கண்டுபிடிக்கல. சூர்யா தான் பார்த்துட்டு அவன்தான் சொன்னான். அதான் அவகிட்ட இதை பற்றி பேசுகிறதுக்காக தான் சூர்யா ரீனாவை வெளியே அழைச்சிட்டு போயிருக்கான். நீ எதுவும் தப்பாக நினைக்காத சுப்ரியா என்றாள் பூர்ணிமா. இதுவும் எனக்கு தெரியும் அண்ணி. அவகிட்ட அவர் என்ன பேச போகிறார்னோ எனக்கு நல்லாவே தெரியும் என்று சொல்லி சிரித்தாள் சுப்ரியா. ரீனா அழைத்து கொண்டு சுப்ரியா வெளியே அவளுக்கு பிடித்த இடங்களுக்கு அழைத்து செல்ல ஆரம்பித்தாள். ரீனாவும் சந்தோஷமாக அவன் கூட மகிழ்ச்சியாக தன்னுடைய சந்தோஷத்தை அவங்கிட்ட வெளிப்படையாக பேசிக்கிட்டே வர ஆரம்பித்தான். ரீனா பேசட்டுன்னு சூர்யா அவள் பேசுகிறதெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கிட்டே அவகிட்ட எதையும் பேசாமல் அமைதியாக அவ கூட நடந்து வர ஆரம்பித்தான். சூர்யா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? எத்தனை நாளாச்சு இந்த மாதிரி உன் கூட நான் ஜாலியாக வெளியில் வந்து இப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணி அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக பேச ஆரம்பித்தாள் ரீனா.
அவள் பேசுவதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த சூர்யா பிறகு அவளிடம், அப்போது நீ இன்னும் அதே பழைய ஞாபகத்தில் தான் இருக்கியா ரீனா என்று கேட்டான் சூர்யா. ரீனாவும் சிறிது திகைத்து போய் தன்னை சற்றே சமாளித்து கொண்டு, இல்லை சூர்யா, ஒரு வேளை உனக்கும் அந்த பழைய ஞாபகம் வந்து தான் என்னை வெளியில் அழைச்சிக்கிட்டு வந்தியோன்னு நினச்சேன், அதனால தான் நான் அப்படி பேசினேன் என்று மழைப்பலாக பதில் சொல்ல ஆரம்பித்தாள் ரீனா. இங்கே பார் ரீனா, எப்போ நீ ஒரு குழந்தைக்கு தாயாக போகிறேன்னு தெரிஞ்சதோ அப்போவே நான் உங்ககிட்ட இருந்து விலகிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தானே உங்ககிட்ட இது வரைக்கும் நான் பழகிட்டு வரேன். உனக்கு நான் எந்த குறையும் வச்சதில்லை. இது வரைக்கும் நான் பழகின எந்த பெண்களை பற்றியும் நான் கவலைப்பட்டதும் இல்லை, அவங்கள பற்றி நான் நினச்சதும் இல்லை. ஏன்னா அவங்கள பற்றியெல்லாம் கவலைப்படுறதுக்கு அவங்க வீட்டில் மற்றவங்க இருக்கிறாங்க. அதனால் எனக்கு அவங்கள பற்றின ஞாபகம் கூட கிடையாது. இது வரைக்கும் நான் எத்தனை பொண்ணுங்கிட்ட பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். இப்போல்லாம் அவங்கள பார்த்தா கூட எனக்கு அந்த ஞாபகங்கள்லாம் வராது. ஆனால் நீ இன்னமும் என் கூட பழகினதை ஞாபகம் வச்சுட்டு நீ பேசுகிறத பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல ரீனா. ஆனால் உனக்கு யாரும் இல்லை, அதனால தான் என் கூடவே அழைச்சிக்கிட்டு வந்து என் வீட்லேயே நான் உன்னை தங்க வச்சுட்டு உன்னையும் உன் குழந்தையும் நான் பத்திரமா பார்த்துட்ருக்கேன். என் அக்கா தங்கச்சியை பார்த்துக்கிற மாதிரி தான் உன்னையும் உன் குழந்தையும் நான் எப்போவுமே நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு மனசார நினச்சி தான் உன்னை என் வீட்டில் அழைச்சிக்கிட்டு வந்து இப்போ வரைக்கும் நான் உனக்கு சொன்ன மாதிரியே உங்ககிட்ட நான் நல்லபடியாக தான் நடந்துகிட்ருக்கேன். இப்போது நான் உன்னை பற்றி என் மனசில் என்ன நினச்சிட்ருக்கேன்னு வெளிப்படையாகவே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு ரீனாவை பார்த்து சூர்யா பேசிக்கொண்டே போக, ரீனா அவன் என்ன சொல்ல போகிறானோ அப்படின்ற பதட்டத்திலேயே அவன் பேசுகிறதெல்லாம் தன்னுடைய மனசுக்குள்ளே உள்வாங்க ஆரம்பித்தா ரீனா. பிறகு மறுபடியும் சூர்யா ரீனாவை பார்த்து, ரீனா, உன் மனசில் என்ன இருக்கோ அது எனக்கு சத்தியமாக தெரியாது. நான் ஏற்கனவே ஒரு தடவை உன் திருமணத்தை பற்றி பேசியிருக்கேன். அந்த பாஸ்கர் மிகவும் நல்லவர். அவருக்கு ஃபாரினில் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கிடச்சிருக்கு. போகும்போது திருமணம் செய்து கொண்டு போகணும்னு அவர் நினைக்கிறதுனால தான் நான் அவர்கிட்ட பேசி உன்னை பற்றியும் சொல்லியிருக்கேன். அவருடைய காதல் மனைவி ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அவருக்கு குழந்தை கூட கிடையாது. உன்னை பற்றி நான் சொன்னப்போ குழந்தையோடு சேர்த்து உன்னையும் ஏற்றுக்கிறதுக்கு அவர் மனப்பூர்வமான சம்மதமும் சொல்லிட்டார் என்று சூர்யா சொல்லி கொண்டிருக்கும் போதே, என்ன சூர்யா, நீ என்ன பேசிகிட்ருக்க? அப்போது என்னை ரெண்டாம் தரமாக வாழ்க்கப்பட சொல்கிறியா சூர்யா என்று கோபமாக கேட்டாள் ரீனா. இப்போது நீ எந்த எண்ணத்தில் சுப்ரியாவுக்கும் எனக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணி அது மூலயமா சுப்ரியா என்னை விட்டு விலகி போக ஆரம்பித்தா நீ சொன்னி அந்த ரெண்டாம் தாரம் அது எனக்கும் தானே பொருத்தமாக இருக்கும். இதை ஏன் ரீனா நீ புரிஞ்சிக்கவே மாட்டேன்ற? நீ சுப்ரியாவுக்கு எல்லா விதத்துலேயும் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தனா அதுக்கு என்ன அர்த்தம் ரீனா? ஆரம்பத்திலிருந்தே சுப்ரியா கிட்ட நம்ம உறவை பற்றி நீ தான் தப்பாக சொல்லியிருக்க. அதனால தான் அவளும் ஒவ்வொரு தடவையும் உன்னை என் கூட இணைச்சி பேசி என்கிட்ட அடி வாங்கிட்டே இருக்கா. ஆனால் நீ தான் இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு ஒரு வார்த்தை கூட அவள் என்கிட்ட இது வரைக்கும் சொன்னதே இல்லை ரீனா. இப்போ கூட வீட்டில் நீ பீஸ் கேரியர் பிடுங்கி வைக்கிறது அவளுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? நிச்சயமாக அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அதை பற்றி கூட அவள் உன்கிட்ட கேட்டிருக்க மாட்டான். இதுதான் உனக்கும் சுப்ரியாவுக்கும் இருக்கிற வித்தியாசம் ரீனா. நீ என்ன வேணாலும் சொல்லு சூர்யா, என்னுடைய மனசை என்னால் மாற்றிக்கவே முடியாது. நான் உன்கிட்ட பழகுனதும் நீ என்கிட்ட பழகுனதும் நீ வேணால் சுலபமாக தூக்கி எறிஞ்சிடலாம் சூர்யா. ஆனால் என்னால் அப்படியெல்லாம் தூக்கி எறியவே முடியாது. எனக்கு இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அதை தானே நீ யோசிச்சுட்ருக்க அப்படின்னு ரீனா சொல்ல, பைத்தியம் மாதிரி பேசாது ரீனா. இதுக்கு மேலே உங்ககிட்ட நான் எப்படி புரிய வைப்பேனே எனக்கு தெரியல. இப்போ தானே நான் உங்ககிட்ட சொன்னேன், நான் பழகின எந்த பொண்ணுங்களை பற்றியும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் உனக்கு யாரும் இல்லைன்றதுனால தான் உங்ககிட்ட நான் இவ்வளோ பொறுமையாகவும் இவ்வளோ விளக்கமாகவும் எடுத்து சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் நீ அப்போ கூட என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன்ற ரீனா. அந்த பாஸ்கர் ரொம்ப நல்லவர். என்னை விட அவர் உன்னை நல்லாவே பார்த்துப்பார்.
உனக்கும் அவர் பொருத்தமாக தான் இருப்பார். என்ன தான் நீ நானும் சின்ன வயசுலேருந்து பழகிட்டு இருந்தாலும் என் மனசுக்குள்ளே உன் மேலே அந்த மாதிரியெல்லாம் எண்ணம் வந்ததே இல்லை ரீனா. நீ முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. சுப்ரியா என்னோடய வாழ்க்கையில் எனக்கு கிடைக்கலனாலும் நான் நிச்சயமாக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே எனக்கு கிடையாது. வேறு ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கூட நான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருப்பேனே தவிர நான் நிச்சயமாக உன்னை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன். அதை நீ புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேலேயும் உன்கிட்ட எனக்கு எப்படி சொல்கிறதுனே புரியல ரீனா. உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட இவ்வளோ நேரம் இவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு இருக்கிறேன். நான் சொன்னதெல்லாம் கேட்டு நீ நடந்துக்கிட்டேன்னா உன்னோடைய வாழ்க்கை நிச்சயமாகவே நல்லா தான் இருக்கும். நீயே பார்த்துட்டு தானே இருக்க சுப்ரியா என்கிட்ட எப்படியெல்லாம் அடி வாங்கி கஷ்டப்படுறான்னு. என்னுடைய கோவத்தையும் கண்ட்ரோலையும் பண்ண முடியாமல் அவள் மேலே இருக்கிற உரிமையில் நான் அவளை கை நீட்டி எத்தனை வாட்டி அடிச்சிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நான் ஒரு நாளாவது உங்ககிட்ட கோவமாக பேசி நீ பார்த்துருப்பியா ரீனா? புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேலே உங்ககிட்ட நான் எப்படி பேசுகிறதுனே எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் உனக்கு புரிகிற மாதிரி இன்னும் தெளிவாக சொல்கிறேன். நல்லா உன் காதில் கேட்டு வாங்கிக்கோ. உன்னை மாதிரி பொண்ணெல்லாம் வெறும் அழகை மட்டும் காட்டுற சிலை மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனால் சுப்ரியா புனிதமான கோவில் கர்ப்பகிரகத்தின் மூலஸ்தானத்தில் இருக்கிற அம்மனாக தான் அவளை என் மனசுக்குள்ளே நான் நினச்சிட்ருக்கேன். போதுமா? இதுக்கு மேலே உங்ககிட்ட என்னால் இதை பற்றி எதுவும் பேச முடியாதுன்னு உணர்ச்சி வசப்பட்டு கூறினான் சூர்யா. இப்படியாக சூர்யாவும் ரீனாவும் தன் மனதுக்குள் இருப்பதை வெளிப்படையாக பேசவும் ஆரம்பித்தார்கள். பார்க்கலாம் இதுக்கப்புறம் ரீனா தன்னுடைய முடிவை எப்படி மாற்றிக்க போகிறான்னு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் என்னுடைய 38ஆம் பகுதி முடிவடைந்தது. மீண்டும் உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் சுருராஜ். இது சுருராஜின் கதை சொல்லும் நேரம். பாய்.